ஓவியாகுமார், வணக்கம். திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கல் குவாரிகளில் இருந்து வெளியாகும் புழுதி படலத்தால் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த விவசாயமே நாசமடைவதாகவும் பாதிப்படைவதாகவும், இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா என இப்பகுதியின் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர் என்றே கூற வேண்டும். நிரந்தர தீர்வினை அரசு உடனடியாக தங்களுக்கு தர வேண்டும் என கிராம மக்களும் விவசாயிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஓவியா, திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பல்வேறு குவாரிகள், கனிம வள குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாமல் செயல்படும் இந்த கல் குவாரிகள் மற்றும் கிரஷர் ஆலைகளால் விவசாயம் முற்றிலுமாக அழிந்து வருவதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பிரத்யேகமாக நேற்று விவசாயிகளிடம் பேசிய போது, இரவு பகலாக காற்றில் பரவும் அடர்த்தியான இந்த கல்குவாரி புழுதி படலம் பயிர்கள் மீது படிந்து விவசாயத்தை நாசமாக்குவதோடு பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து விரிவாக நாம் விசாரித்த போது, திருநெல்வேலி மாவட்ட எல்லையான தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆலங்குளம் அருகே உள்ள கூலாங்குளம் கிராமத்தில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மிளகாய், பூசணி, சுரைக்காய், கத்தரி, வெண்டைக்காய், தக்காளி போன்ற பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இப்பகுதியில் 24 மணி நேரமும் இயங்கும் கல்குவாரி மற்றும் கிரஷர் ஆலையில் இருந்து வெளியேறும் புழுதி பயிர்கள் மீது ஒரு வலை போல படிந்து விடுகிறது. இந்த கிரஷரில் இருந்து வெளிவரும் தூசு இலைகள் மற்றும் காய்கறிகள் மீது படிந்து விடுவதால் மிக முக்கியமாக மகரந்த சேர்க்கையானது கடுமையாக பாதிக்கப்பட்டு தங்களது மகசூல் முற்றிலுமாக குறைந்து விட்டதாகவும், ஒரு ஏக்கருக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்தும் கடந்த சில ஆண்டுகளாக முதலீடு செய்த பணத்தை கூட தங்களால் திரும்ப எடுக்க முடியவில்லை. லாபம் என்பதே இல்லை. 70 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்த தங்களை இந்த கிரஷர் ஆலை விவசாயத்தை விட்டு விரட்டுகிறது என முனிராஜா என்ற விவசாயி மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்தார். இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றார். மற்றொரு விவசாயியான அருணாசலம் என்பவர் கூறும்போது, விவசாய நிலத்திற்குள் சென்றாலே உடம்பெல்லாம் அரிப்பு எடுத்து விடுகிறது, மூச்சு திணறல், கண் பார்வை போன்ற குறைபாடு ஏற்படுகிறது. இந்த குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டமும் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. இதோடு சேர்த்து கால்நடைகளையும் வளர்க்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என வேதனை தெரிவித்தார். இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் பொறியாளர் நெல்லைமதியிடம் கேட்டபோது, புகார்கள் வந்துள்ளன. புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கிரஷர் ஆலையில் ஆய்வு செய்த போது விதிமீறல்கள் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். இதே போல ஒரு மோசமான சூழல் தான் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியிலும் நிலவுகிறது. இப்பகுதியில் செயல்படும் பல கிரஷர் குவாரிகளில் இருந்து வெளியேறும் தூசி பயிரிடப்பட்டுள்ள வாழை, நெல் உள்ளிட்ட பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த கனரக வாகனங்களால் கிராமப்புற சாலைகள் சிதைந்து குண்டும் குழியுமாக மாறி விவசாய பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்வதில் பெரும் சிரமம் ஏற்படுவதாக தொடர்ந்து தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு இந்த தகவலை சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் கொண்டு சென்ற போது, இதற்கு ஒரு முழுமையான மற்றும் நிரந்தர தீர்வை கொண்டு வருவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். இது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும், நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி விளைச்சல் பெருக வேண்டும் என்றால் இயற்கையாக நடைபெறும் மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டும். தேனீக்கள் மற்றும் வண்டுகள் ஒரு மலரில் இருந்து இன்னொரு மலருக்கு தாவி மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி காய்கறி விளைச்சலை பெருக்கும். தற்போது இந்த கிரஷர் ஆலைகளில் இருந்து வெளியாகும் தூசி படலம் இலை மற்றும் பூக்களின் மேல் படர்வதால் தேனீக்கள் மற்றும் நன்மை செய்யும் வண்டுகள் மகரந்த சேர்க்கை நடைபெறாத வண்ணம் பூக்கள் மற்றும் மலர்களுக்கு வருவதில்லை என அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி உள்ளது. எதிர்கால சந்ததியையே பாதிக்கும் இந்த நிலையை தொடர விடாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. ஓவியாகுமார்.